நடிகர் ரமேஷ் கண்ணா விஜயகாந்திற்கான இரங்கல்களை பதிவு செய்திருக்கிறார். இதை பார்க்கலாம். நீ போய் அங்கே பொள்ளாச்சியில் உங்கள் ஷூட்டிங் நடக்குது, அங்கே போய் சொல்லு அப்படின்னாரு. சரி, பொள்ளாச்சியில் எங்கள் ஷூட்டிங்கில் போய் அவர் அண்ணனை பார்த்தேன், கேப்டன் பார்த்தேன். அண்ணன் இந்த மாதிரி வந்து ராவுத்தர் ஐயா கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், அது வந்து அவர் எப்படியாவது நீங்கள் ஒரு தடவை கேட்டீங்க நல்லா இருக்கும்னு. அதெல்லாம் எதுக்கு ரமேஷ் கண்ணா, கதை சொல்லிட்டேல்ல, நீ நல்லா போன எனக்கு தெரியும், உன்னை நான் அந்த காலத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால் நீ உடனே போய் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வேலையை பாருன்னாரு. அப்படிலாம் யாருமே எந்த ஹீரோலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க கதை கேட்காம. அது மாதிரி கிட்டத்தட்ட 54 டைரக்டர் உருவாக்கிறாரு அவர். என்னையும் அவர் உருவாக்க வேண்டியது தான். ஆனால் அதுக்குள்ள நம்ம நடிக்கிறாங்க தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த கதையை தான் ஆதவன் பின்னாடி சூர்யா வச்சு எடுத்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க படம், விஜயகாந்த் காசாருக்கு பண்ண கதை, நானும் விவேக் சேர்ந்து பண்ண கதை. அந்த காலத்தில் விவேக் தான் கொண்டு போய் ராவுத்தர் அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்களும், அப்புறம் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சு. வானத்தை போல உங்களுக்கு தெரியும், அந்த படமாகட்டும், அது டபுள் ஆக்ஷன். அவர் மூலமாக தான் எனக்கு கலைஞர்கிட்ட பரிசு வாங்குற ஒரு பாக்கியம் கிடைச்சி அந்த படத்தில் நடிச்சனால தான், விக்ரம் சார் மூலமாக. அதுக்கப்புறம் கஜேந்திரா, மரியாதை லேட்டஸ்ட் படம், எல்லாமே படத்தில் பண்ணியிருக்கேன். மரியாதையில் பற்றி நானும் அவரும் நிறைய காமெடி பண்ணியிருப்போம். நான் ஏதாவது ஜோக் சொன்னாலும் அவர் சிரிச்சிட்டா, நல்லா இருக்கு வச்சுக்க ரமேஷ், நான் தப்பு இல்லை, ஆனால் தப்பாக நினச்சிக்க போய் அதெல்லாம் உனக்கு வச்சுக்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரொம்ப இருக்குது. அதான் நான் மற்றவங்களும் நல்லா வரணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. உதாரணத்துக்கு கஜேந்திரா படம் ஷூட்டிங் நடக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரி நான் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துறேனே, என்ன நான் அப்படி எதுக்கு கட்சியில் சேர்றேன், இல்லைன்னா நான் வந்து எம்ஜிஆர் ஆரம்பி கட்சியில் சேர்க்க மறந்துட்டேன், இப்போ கொஞ்சம் வந்துடலான் இருக்கேன் நான். நீங்கள் உங்களை வந்து கருப்பு எம்ஜிஆர் சொல்கிறாங்க, அதனால் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ என் கட்சியில் சேர்ந்துட்டேன்னா மாற்று கட்சியில் ப்ரொடியூசரோ டைரக்டரோ உங்களை வந்து படத்தில் போட்டு தயங்குவாங்க. அப்போ உங்களுடைய சினிமா வாழ்க்கையை பாதிக்கப்படும். நீ நல்லா பண்ணிகிட்டு இருக்க, இப்போ நிறைய மார்க்கெட்டில் இருக்கிற, உங்களுக்கு எதாவது பிரச்சனை நேரடியாக என்கிட்ட வா, நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தரேன்னு சொன்னார். அது வந்து வாய் வார்த்தையில் உண்மையான வார்த்தை. நமக்கு ஏதாவது ப்ரொடியூசர்கிட்ட ஏதாவது காசு வரலன்னா, அண்ணன் கொஞ்சம் கவனிக்கலாம், உடனே ஃபோன் எடுப்பார், அந்த மேட்டரை முடிச்சு விடுங்க அப்படின்னுவார். அந்த மாதிரி எதுக்குமே, அதாவது உள்ள வச்சு வெளியே ஒரு பூசி மெடுக்கிற பேச்செல்லாம் கிடையாது. நம்ம ஒரு பிரச்சனை பேசுகிறோம்னா பார்க்கலாம் அப்படின்றதுலாம் நேரடியாக இம்மிடியட் ஆக்ஷன் தான் அவர்கிட்ட. உங்களுக்கே தெரியும் எல்லா விஷயம், எவ்வளோ சாதனை செஞ்சிருக்காரு. நடிகர் சங்க கடன் எப்படிப்பட்ட கடன் அடைச்சிருக்காரு பார்த்தீங்க இல்லையா. அதே மாதிரி நெய்வேலி ப்ரோக்ராம் நாங்கள் போகும்போது, ஆக்சுவலாக அவர் தான் பெரிய நடிகர், நாங்கள் தான் அவரை பத்திரமா கூட்டு போனோம். ஆனால் அவர் எங்களெல்லாம் பத்திரமா கூட்டு போய் இப்போ கார் பஸ்ஸில் ஏற்றி உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பத்திரமா கொண்டு சேர்த்தியா, நைட்டு பார்த்தியா, கூட்டத்தை தள்ளி விட்டு விஜய் நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ அந்த மாதிரி நம்ம மற்றவங்களோட பாதுகாப்பு பார்ப்பார். அதே மாதிரி மதுரை ஸ்டார் நைட்டில் சாப்பாடு இல்லை, இவர் இறங்கி மதுரை பூரா டிஃபன் போட்டில் கட்டி ட்ரெயினில் எல்லாரும் இவர் வேட்டி மடிச்சுக்கிட்டு எல்லாரும் இவர் சப்ளை பண்ணார் சாப்பாடு. இல்லைன்னா நீங்கள் பண்ணிடுற உடுப்பா, நம்ம நிலைமை வந்தால் நம்ம காப்பாற்றலாம், நம்மளோட கடமை. அப்போ அந்த கடமை அவருக்கு இதனால தான் தமிழக மக்களை காப்பாற்றுற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் அந்த காலத்தில் நான் பொள்ளாச்சி ஷூட்டிங் சொல்கிறேன். நான் தர்மசங்கம் நடக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டு ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டுருவார். எல்லா ரசிகர்கிட்டையும் அவங்களோட குறைகளை பேர் சொல்லி அழைப்பார், பேர் என்ன பிரச்சனை பார்ப்பார், அப்படி நடத்துவார். அப்படி இருக்கும்போது அப்படியே அது வந்து உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் அப்படி அரசியல் வந்து எதிர்கட்சி தலைவருக்கு வந்துட்டார். இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் இருப்பார். அவருக்கு சிஎம் கேண்டிடேட் அவர் இருந்தாருன்னா நிச்சயமாக எந்த குறைகளும் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய மனிதர். உள்ள ஒன்று வச்சு வெளியே பேச மாட்டார். தப்புன்னா தப்புன்னு பேசுவார், கரெக்டாக கரெக்ட். யாராவது கேள்விகள் கேட்டாலும் நேரடியாக கேள்விக்கு பதில் சொல்லுவார். என்னத்துக்கு அப்படி கேட்குற கேள்வி அப்படின்னுவார். அந்த ஒரு தைரியம் யாருக்குமே கிடையாது. அது மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எது வந்தாலும் அவரை அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி அந்த மேடம் ஆகட்டும், சுதீஷ் ஆகட்டும், அந்த சார் ஆகட்டும், எல்லாமே சரி. ஒரு முறை நான் ரோட்டில் நின்று இளநீ குடிச்சிட்டு இருக்கிறேன், கார் போயிட்டு இருக்குது, ஒரு காரு டக்குன்னு கார் கண்ணாடி இறக்கிட்டாங்க 2 பேரும். என்னாச்சு ரமேஷ், என்ன நிற்கிறேன், இல்லைண்ணா எள்ளி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, ஏதாவது பிரச்சனையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீ போயிட்டு வாங்க. யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க, ஏன்னா கருப்பு கண்ணாடி அப்பெல்லாம் உள்ள இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனால் இறக்கி நம்மளை விசாரிச்சுட்டு போவார். அதனால் நம்ம கூட இருக்கிற சக கலைஞர்களை காப்பாற்றணும் எண்ணம் உள்ளவர். தமிழகத்துக்கு சினிமாவுக்கு மட்டும் இல்லை, அரசியலுக்கே அதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் இழப்பு. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அவருடைய இழப்பெல்லாம் நம்ம வந்து ஆறுதலாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக அவர் அந்த காலத்தில், நான் சொல்கிறது 85ல் உதவி வைக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சாப்பாட்டு கிடையாது, வழி கிடையாது. அப்போ சாப்பாடு கிடைக்கும். அப்போ மத்தியானம் டி நகரில் விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போட, எப்போ வேணா போய் சாப்பிடலான்னு. மத்தியானம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு ட்ரை பண்ணுவோம். நாங்கள் யார் வேணா போய் சாப்பிடலாம், அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறோன்னு கிடையாது. அது மாதிரி டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்னா ப்ரொடியூசர் படம் கொடுக்க பயப்படுவாங்க. எல்லாருமே டிஎஃப்டி செல்மணி சார் எல்லாரும் உதவி எல்லாரும் எடுத்து பாருங்க. டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அது இல்லாமல் ஒரு 54 டைரக்டர் உருவாக்கின பெருமை அவருக்கு தான் இருக்குது. உதவிகளை தைரியமாக கொடுப்பாரு. எந்த விதம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு அந்த நல்ல மனசுக்கார நமக்கு வந்து இறந்தது வந்து ஒரு மாபெரும் இழப்பு. ஆத்மா சாத்தியாக வேற நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதான் கிடைச்ச ஒரு பாக்கியம். அவர் இருந்தாலும் நிறைய ஹெல்ப் கேட்கலாம், எவ்வளோ வேணா ஹெல்ப் அவர்கிட்ட கேட்பேன். தைரியமாக பேசி கூட சமீபத்தில் ஒரு 4 மாதம் கூட யூனியன் சம்பளம் பேசும்போது, என்ன ரமேஷ் நான் என்ன பண்ணுறேன், படம் நல்லா பண்ணுறியா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாவா அப்படி அந்த மாதிரி ஒரு
ஒரு அதான் என்ன சொல்லி ரொம்ப காலம் நம்ம கூட பழகின மாதிரி பழகுவார். அது ஒரு அந்த மாமனிதர் இழந்தது நமக்கெல்லாம் இழப்பு.